அம்மா கோயில் உள்ள போயிருதா? நம்ம வீட்டில் செய்கிறோம், என்னதான் புளியோதரை, சக்கரை பொங்கல், ரொம்ப அற்புதமான சாப்பாடுலாம் செய்கிறோம். அது சாப்பாடு தானே? ஆமாம். அதை நம்ம பிரசாதம்னு சொல்லிட்டு சாப்பிடுவோமா? வெறும் சாதம். அதான். அப்போ கோயில் உள்ள போன பிறகு பிரசாதம். அது பரிகாரமாக போனால் என்ன, எப்படி போனால் என்ன? கோபுரத்துள்ள போயிடுச்சுனாலே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிங்கிறத நாம் நம்புகிறோன்னா, அப்போ கோயில் உள்ளே போயிடுச்சுன்னா அதில் ஏது பேதமை? அந்த ஒருவருக்கு தான் படைக்கணும்னு அவங்க எடுத்துன்னு போய் படைக்கவே முடியாது. எந்த ஆலயத்துலேயும் அந்த இறைவன் நினச்சாத்தான் எடுத்துன்னு போய் படைக்க முடியும். அங்கே போய் வழிபாடும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. எத்தனையோ பேர் பார்க்கலாம், பெண்மணிகள்லேருந்து ஆண்கள்லேருந்து போகும்போது எத்தனையோ தடுங்கள் வரும். அந்த தடுங்கள் எந்தெந்த விதத்தில் வேணாலும் வரும், செய்ய முடியாது. இதை குலதெய்வம் குத்தம்னு நம்ம மாதிரி ஆளுங்க சம்பாதிக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இதையே பயமுறுத்தி விட்டுறது, அதுதான் விஷயம். ஆனால் வெளியில் இருக்கும்பொழுது என்னதான் பலகாரங்கள் செய்தாலும், சாப்பாடு எந்த விதத்தில் செய்தாலும் அது வெறும் சாதம். அது கோபுரத்து உள்ளே போய் இறைவன் அடியில் பட்டுச்சுன்னா அது பிரசாதம். அங்கே வேண்டான்னு ஓடுறது தான் தவறு. யார் எதை கொடுப்பனும் அது உள்ள ஆண்டவன் ஒரு சூட்சமாக வச்சுருப்பான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.